இயேசுவின் நாமத்தினால எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து தான் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியாப்பட்ட தெய்வம் மனிதன் மீது எவ்வாறு அன்பு செலுத்துகிறார் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அகாப்பே அன்பு, அளவில்லாத அன்பு. தெய்வீக அன்பு என்பது அளவில்லாத அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. முக்கியமான ஒரு விஷயம், மாற்றம் அடையாத ஒரு தெய்வீக அன்பு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு. தெய்வம் எப்படி மனிதன் மேலே அன்பு செலுத்தினார் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தெய்வம் எப்படி மனிதன் மீது அன்பு செலுத்தினார்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் பாவம் என்ற ஒரு நிலைமையில் இருக்கிறான், பாவியாக இருக்கிறான். பாவத்தின் நிமித்தமாக அவனுக்குள்ளாக ஆக்கினி தீர்ப்பு வருது. பாவத்தின் நிமித்தமாக அவனுக்குள்ளாக சமாதானம் இல்லை. பாவத்தின் நிமித்தமாக வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினை வருது. பாவத்தின் நிமித்தமாக வாழ்க்கையில் சாபன்ற ஒரு விஷயம் இருக்குது. மனுஷன் பாவத்தின் நிமித்தமாக நரக வாசலில் இருக்கிறான். அதாவது ரோமரில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு. ஆனால் இயேசு நம் மீது தெய்வம் அளவுக்கு அதிகமாக ஒரு அன்பு நம்ம மேலே வச்சதுனால எப்படியாவது மனுஷனை காப்பாற்றிடணும், எப்படியாவது ஒரு பக்தி உள்ள சந்ததியை நம்மளுக்காக தெரிந்து கொண்டிடணும், எப்படியாவது மனுஷனை இந்த பாவத்திலிருந்து தூக்கிடணும், காத்தடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் ரொம்ப இரக்கமாக மனிதர்கள் மேலே இருந்தது. அதனால தான் அந்த தெய்வீக கடவுள், அந்த கடவுள்னாவே அன்பு தான். கடவுளையும் அன்பையும் காரணத்துக்கு பிரிக்கவும் முடியாது. அன்புக்கு மாதிரியே கடவுள் தான். அன்பு நிறைந்த தேவனே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நேச்சரே மனுஷங்க மீது அன்பாக இருப்பது மாத்திரம்தான். அப்படியாப்பட்ட பிரமிக்கத்தக்க மகத்துவமான ஒரு தெய்வம் பரலோகத்திலிருந்து உன்னதத்தில் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலான ஒரு தெய்வம், இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தெய்வம் மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வராரு. அதனால தாங்க இந்த கடவுளுடைய அன்பு நம்மளுக்காக அவரே பலியாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரு மெயினான காரணம், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இப்போ இந்த தெய்வீக அன்பை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இந்த சமுதாயத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய உபதேசங்கள் இருக்கு. இயேசுவனை அடிச்சிருவாரு, கண்டிச்சிருவாரு, மிதிச்சிருவாரு, நரகத்தில் தூக்கி போட்டுருவாரு, நீ ஏதாச்சும் பண்ணினா சாபம் கொடுத்துருவாரு, அவ்வளோதான், நீ இதோட பாவத்திலெல்லாம் படம் போட்டு காட்டுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுடைய ஒரு நேச்சரையே தப்பாக காமிப்பாங்க. ஆனால் கடவுள் அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களில் கிடையவே கிடையாது. அவர் என்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நித்திய காலமாக அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறாரு. அந்த அன்பை முழுமையாக வெளிப்படுத்துகிற விதமாக தான் நம்மளுடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்த கடவுளுக்கான கம்ப்ளீட் வெளிப்பாடு. ஒரு முழுமையான கடவுளை வெளிப்படுத்தினவர் நம்மளுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், கடவுளை நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்ததுன்னா அது அறிகிற அறிவு நம்மளுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் உண்டாகுது. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், கொலோசியன்ஸ் 9 பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்குதான். இயேசு கிறிஸ்து தான் அவதாரமா இந்த பூமிக்கு மனிதனாய் முழு தெய்வமாய் வந்த ஒரே தெய்வீக ஒரு கடவுள் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு தான் அப்படியாப்பட்ட தெய்வீக கடவுள், உன்னதர், மகத்துவமான கடவுள். இந்த மனிதனை அதிகமா நேசித்தபடினால மனிதனுடைய பாவங்களுக்காக பலியாகிறாருங்க. அதாவது அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டது, அவர் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, அவர் நெத்தியில முள் மூடி கிரீடு அணிஞ்சாங்க, அவரை வெளா எலும்புல ஈட்டி வச்சு குத்துனாங்க, அவர் மண்டையில கொட்டினாங்க, அவர் சட்டை பங்கிட்டு போட்டாங்க, அது மாதிரி அவர் நகைச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, உன்னை நீனே தேவனா இருந்தா ரட்சித்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரியாசம் பண்ணாங்க. அவரை அநேக காரியங்களை பண்ணி அவர்களை நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய வாழ்க்கையில அவர் மனிதனாய் பிறந்து அநேக சித்திரவாதைகள் மத்தியில் அவர் கடந்து போனாரு. அவர் முகம் கொடூரமா இருந்தது. அவர் அடிக்கப்பட்ட ஒரு ஆடை போல அவர் போனாரு. அது இல்லாம இயேசு கிறிஸ்து அவர் முகம் அவ்வளவு கொடூரமா இருந்தது. ஏன் அவர் முகம் அவ்வளவு கொடூரமா இருந்ததுன்னா ஒரே ஒரு காரணம், நம்ம பாவம் அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம பாவம். அதனாலதான் தெய்வம் நம்மளுடைய பாவத்தை சுமந்ததுனால
அவ்வளவு ஒரு கொடூரமா அவர் நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அக்கிரமக்காரர்களால ஒருவராக எண்ணப்பட்டார். ஒரு பாவியை போல அவர் அடிக்கப்பட்டார். ஒரு போல திருட எப்படி திருட்டு மாட்டினானா அவன் எப்படி ஒண்ணுமில்லாத அடிச்சிருவாங்களோ அதே மாதிரி சரத்தின்படி கொல்கதா மலையில நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாருங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு யார் என்னை குறை கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படியேப்பட்ட தெய்வம் நம்ம மேல மிகுந்த அன்பாக இருந்ததுனால, நம்ம மேல நம்மள அளவுக்கு அதிகமாக நம்ம மீது பாசம் வச்சதுனால, நம்மள அளவுக்கு அதிகமா நேசிச்சதுனால எல்லா பாடுகளையும் அவர் சகித்தாருங்க. எல்லா பாடுகளையும் அவர் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலையும் அவர் சொல்றாரு, கொஞ்சம் கூட அவர் முகம் சுளிக்கல. ஐயோ மனிதனுடைய பாவங்களுக்காக மறிக்கணுமா, அவர் முகம் வேறுபடல. அவர் அந்த இனி வரும் சந்தோஷத்தை பொருட்டு அவர் சந்தோஷத்தை எதிர்பார்த்து பிள்ளைகளை நான் ரட்சிக்க போறேன், பிள்ளைகளை நான் மீட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாராங்க நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை மட்டும்தான் இன்னும் மத்தியில நான் பேசலான்னு வந்திருக்கேன். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு மட்டும் என்னைக்குமே மாறலங்க. அவருடைய நேச்சரே மனுஷங்க மேல அன்பா இருக்கிறது மட்டும்தான். அவர் சிலுவையில இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சும் போது கூட அவருடைய தன்மை ஆகிய அன்பு தாங்க அவர் மத்தியில வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா, ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் போது கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய அந்த அன்பு அதாங்க அந்த சிலுவையின் காட்சியில வெளிப்படுது. அதனால நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ விருப்பப்படுகிறாருங்க. அதனால அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. யோவான்ல வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனினால் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் இவ்வுலகத்தில் அனுப்பதினாலே தெய்வ நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தமது குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டானது. நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலிங்க. நம்மளுடைய பாவத்தை இல்லாம ஆக்கிட்டார் அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமா. அவர் சிலுவையில் மரிக்கும் போது உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவத்துக்காக, சர்வ லோகத்துடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார். அவர் பாகுபாடு பார்த்து மறிக்கல, இவர்களுக்காக தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மறிக்கல. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கிறாரு கொல்கதா மலையில. அப்போ மறிக்கும் போது பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தப்படுகிறது. பூமி எங்கும் அந்தகாரமா ஆயிடுச்சு, இருளாயிடுச்சு 3ஆம் மணி நேரத்துல. ஏன் அப்படிப்பட்ட இருள ஆனதுன்னா, அவர் அவர் சதை பிக்கப்பட்டது. ஏன் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட சதை பிக்கப்பட்டதுன்னா, நம்ம பாவம் அந்த அளவுக்கு ஒரு கொடியதா இருக்குது. பிசாசோட கிரியையே பாவம் தான். அந்த பிசாசோட கிரியையே பாவத்தின் அந்த ஒரு செயலையே தேவன் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டார். எப்படி அது சிலுவையில ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டார்னா, பாவத்தை போக்குகிற ஒரு பலியாக, கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கிருபாதார பலினா பிசாசு பாவத்தின் நிமித்தமா அநேக காரியங்களை ஜனங்களை அழிக்கும்படிக்கு, ஜனங்களை ஒண்ணுமில்லாத ஆக்கும்படிக்கு, ஜனங்களை கடவுளோடு கூட சேர விடக்கூடாது, நித்திய நரகத்துக்குள்ளாக போயிடணும், பாவத்தின் நிமித்தமா அநேகரை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவன் நம்மளுக்கு பதிலாக சிலுவையில் மரிச்சபடினால பிசாசோட தலையை நசுக்கி அவன் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டாருங்க. நம்ம இப்ப பரிசுத்த ஆவியான நிமித்தமா தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தினால. நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தினால. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தினால. நம்ம தேவனோடு பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தினால. நம்மளுடைய வாழ்க்கையில சாபம் என்ற ஒரு விஷயம் இல்லை. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், முடித்தார். யோவான் ஸ்தானகர் சொல்றாரு, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
அவர் யாரு? பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நான் சிறுகவும் இயேசு கிறிஸ்து பெருகவும். அவர் பாதரட்சியை அவுக்கிறது கூட நான் பாத்திரன் கிடையாது. யோவான் ஸ்நானகர் சூப்பரா இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த அவருடைய பாதரட்சியை அவுக்கிறது கூட நான் பாத்திரன் கிடையாது. அப்படியாப்பட்ட மகத்துவமான தேவன்க ஒருவரும் ஆளுகை செய்யாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒருவரும் ஆளக்கூடாத ஒரு நிலைமையில நித்திய காலமா இருக்கிற தேவன் மனிதனுடைய பாவங்களுக்காக தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டு, எபிரேயர்ல வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களா இருக்கிறபடினால அப்படியாப்பட்ட தெய்வமே பிரமிக்கப்படத்தக்க அப்படியாப்பட்ட தெய்வமே பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களா இருந்தபடினால் அவரே அப்படி ஆனாராங்க. அதனால அப்படியாப்பட்ட தெய்வம் நம்மள அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாருங்க. தன் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்கிறது போல நம்மளை சேர்த்துக்கொள்ள ரொம்ப ஆசையா இருக்காருங்க. அவர் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் தன் மழையை உண்டு பண்ணிக்கிறாருங்க. உன் எதிரியும் நேசி, உன் சத்துருக்களை சிநேகி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அதுவும் இல்லாமல் உன் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்குதான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்குதுன்னா நம்மளை தாண்டி வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் எப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அதை பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறாருங்க. அதனால ரோமர்ல வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால இன்னும் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியான நிமித்தமா தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்குதான். அந்த நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாதுங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஒரு நித்திய ரட்சிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் ரட்சிப்பு அவர் சொந்த ரத்தத்தினால, அவர் சுய ரத்தத்தினால, தன்னுடைய ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தினால தெய்வம் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ரட்சிப்பை தெய்வம் உண்டு பண்ணிக்கிறார். இந்த ரட்சிப்பு மாற்றம் அடையாத ஒரு ரட்சிப்பு, நித்திய காலமா கடவுளோடு கூட சேர்க்கக்கூடிய ரட்சிப்பு, நித்திய ஜீவனை உயிர் தேர்தலை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் மரணத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. அதுதாங்க கிருபையின் சுவிசேஷம், அதுதாங்க அழியாத சுவிசேஷம், அதுதான் மாறாத சுவிசேஷம், சமுதாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு சுவிசேஷம், வாழ்க்கைய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நிலைமையை மாற்றக்கூடிய சுவிசேஷம். இந்த உலகத்திலேயே ஒரு பிரமிக்கத்தக்க சக்தி வாய்ந்த ஒரு அன்பு நிறைந்த தெய்வீக சுவிசேஷம் அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபையின் சுவிசேஷம் தாங்க. இந்த கிருபைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விதத்திலையும் ஒரு மனுஷன் தகுதி இல்லாத மனுஷன் ஒரு விஷயத்துல தகுதிப்படுறான், அதுதாங்க கர்த்தருடைய கிருபை. எந்த ஒரு விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டானதோ நித்திய ஜீவன். ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம்ங்க. மனுஷன் பாவியா இருக்கான், அந்த பாவத்துக்கு ஏற்ற சம்பளம் மரணம் தான். தேவனோடு விட்டு பிரிந்து நித்திய காலமா ஆக்கினிக்குள்ளாக இருக்கிற ஒரு தண்டனை தான். ஆனா இந்த ஒரு காரியத்திலிருந்து மனிதனை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதுங்க நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அதாவது அவருடைய ரத்தத்தையே சிந்தி அவருடைய சிலுவையின் மரணத்தினால பாவத்தை போக்கும் ஒரு பலியாக பாவத்தை சுமந்து தீர்த்தார், முடித்தார். அவர் பாவத்தை சுமக்காக சிலுவையில் அவர் மரிக்கும் போது சிறைச்சாலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சதாங்க. அதனால தேவனிடத்துல போற ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு இலவசமாக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரணத்தினால நம்மளை தகுதிப்படுத்தி இருக்காருங்க. நம்மளை அவருடைய சிலுவையின் மரணத்தினால அவருடைய கிருபையின் நிமித்தமா நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறாங்க. கிருபைனா அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்மெரிட்டட் ஃபேவர். எந்த ஒரு தகுதியும் இல்லாத மனுஷனை முழுமையாக அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமா நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறாருங்க. அதனால நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பு நிறைந்தவங்க, மாறாதவர், அவர் அழகானவர். அவருடைய வாழ்க்கையில சேர்த்து கொண்டு அவரோடு கூட நடக்க பழகும் போது அவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்வாங்க. கண்டிப்பா வேற ஒரு வீடியோட நான் உங்களை பார்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில என்றைக்கும் இருக்குது. மாறாத அன்பு உங்க வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில என்றைக்குமே இருக்கும். மாறானதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.